சிவிகே ஹாஸ்பிட்டல் உள்ளுக்க நாங்கள் 2 வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வெளியில் வந்தோம். வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். வெளியே வந்து ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சது. எங்கள் கிருஷ்ணா தம்பி வந்துவிட்ட கிருஷ்ணா தம்பியும் கவிதாசும் அக்கினியும் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். மேலே என்ன சொல்வதென்று தெரியலை. நாங்கள் வணக்கம், நான் சுரேஷ். என்னென்னா நாங்கள் முன்னே வீடியோ கதைச்சி கொண்டு வந்தோம். சந்தோஷத்தில் வணக்கம் சொல்லல ஹாஸ்பிட்டலில் இருந்து வழியில் வந்து கொண்டு இருக்கும்போது அப்படியே கதைச்சி கொண்டு வருவோம்னு பார்த்தோம். கதைச்சி கொண்டு வரும்போது ஆம்புலன்ஸ் சவுண்டுகள் சத்தமாக இருந்தது. அதோட அப்படியே நிப்பாட்டிட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கோம். திரும்பவும் அதிலிருந்து தொடங்குகிறோம். உண்மையில் பெரிய ஒரு சந்தோஷம் கிருஷ்ணா தம்பி வந்தது. நமக்கு விட போல எத்தனையோ மக்கள் என்று பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நின்ற உடனே வீடியோ உள்ளுக்கு நின்று செய்யலாது. அதால் வெளியில் வந்து செய்து கொண்டு வந்தேன். அது சவுண்டாக இருந்து பின்ன விட்டுட்டு இங்கே விட்டு வந்த உடனே வீடியோ செய்திருக்கிறோம். அதுவும் போட டைம் இருக்கவில்லை. இப்போ தான் என்ன சொல்கிறதுன்றே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்றால் இவ்வளவு நாளும் 45-46 நாளாக கிருஷ்ணா தம்பி வரணும் என்று எங்கள் மக்கள் எல்லோரும் பெரிய அவளுடன் எதிர்பார்த்து எத்தனையோ நேர்த்திகள் எல்லாம் செய்து இந்த கிருஷ்ணா தம்பி வந்திருக்கிறக்கு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. உண்மையில் இந்த உதவி பெற்ற மக்கள் எல்லாம் பெரிய ஒரு சந்தோஷப்படுவார். கிருஷ்ணா தம்பி மற்ற இந்த வெளிநாட்டில் இருக்கும் மக்கள் எல்லாம் ஒரு சில மக்கள் என்னென்றால் முழு மக்களும் கிருஷ்ணாவுக்கு ஆதரவான மக்கள் தான். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த எதிர்ப்பை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆதரவு மக்கள் சில முன்னுக்கு வராத காரணம் என்னென்றால் இந்த பேகேடி கார் செய்கிறதால பயத்தில் வரையில. உண்மையில் எங்களுடைய இத்தனை பேர் வந்து கதைச்சிருந்தார்கள். கடையில் வேலை செய்யும் போதெல்லாம் உண்மையில் அவர்கள் சொன்னது நாங்கள் முன்னுக்கு வரையிலாது, ஆனால் கடவுளைத்தான் நாங்கள் வேண்டியிருக்கோம்ண்டு. உண்மையாக அதுதான் உண்மையும். கிருஷ்ணா தம்பி வந்தது பெரிய ஒரு எல்லோருக்கும் சந்தோஷம். என்ன வார்த்தை பேசுகிறன்னு தெரியல. கடவுள் இருக்கிறன்றது இன்றைக்கு எல்லோ மக்களுக்கும் பெரிய ஒரு ஆனந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணா தம்பி இந்த வீடியோ இன்றைய நாளைக்குள்ளே வருமண்டு பெரிய ஒரு ஆவலோட பார்த்து கொண்டிருக்கின்ற. கிருஷ்ணா தம்பி என்ன சொல்ல போகிறார், என்ன செய்வார் என்று சொல்கிறது தான் எங்களுடைய ஆவலும். நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேறு இன்னும் இதை விட கிருஷ்ணா தம்பி மீண்டும் இன்னும் வளர்ந்து வருவார் என்று தான் எங்களுடைய ஒரு இது. ஏனென்றால் அவ்வளோ காலம் ஒரு குறிப்பிட்டதில் நின்றாலும் இன்று உலகம் முழுக்க கிருஷ்ணா தம்பியை தெரியாதவர்களும் கிருஷ்ணா தம்பியை தெரியப்பான்னு என்றார்கள். இது ஒரு சின்ன ஒரு சதியின் விலையில் விழுத்தி இருந்தார்கள். அது ஒரு நன்மை கண்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எங்களுக்கு அப்படி ஒரு கல்வி மாதிரி ஒருத்தர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். எத்தனையோ பேர் கூட இருந்து இப்படி என்றவர்களையும் இனங்காண முடிஞ்சுது. ஆனால் அப்படி இருந்தாலும் நமக்கு அவர்கள் எது செய்தும் அவைக்கு அதை விடவும் எத்தனை பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த முறையும் பெறமாட்டார் என்ற மாதிரி சில பேர் சொல்ல. அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் மனம் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இதுக்கு முதல் 2-3 தடவை வர்றார் என்று நம்பிக்கை இழந்து நின்றோம். அப்படி இருந்தும் கடவுள் வேண்டித்தான் நின்றது எங்கள் மக்கள் எல்லா உறவுகளும். ஆனால் இன்று அதை வந்தவரும் உடனே நாம் வீடியோ நாங்கள் பதிவு செய்யவில்லை என்றால், ஏனென்றால் போன முறையும் ஒரு சில பேர் வந்துட்டார் என்று சொல்லி போட்டிருந்தது. அது நமக்கு ஒரு இதாக போயிட்டு இருந்தது. அப்போ இன்று அவர்களின் அக்காக்கள் சகோதரங்கள் எல்லோரும் கவிதாசின் அம்மாவும் பேசியிருந்தா. அப்போது எங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது.
உண்மையில் அவர்கள் கதைச்சா பிறகுதான் சரியான உறுதியோடு நாங்கள் பேசணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். அது ஹாஸ்பிட்டல் வெளியில் வந்த உடனே தான் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தோம். அது வாகன சத்தம் ஆம்புலன்ஸாக இருந்தது. இங்கே வீட்டில் வந்துட்டு ஓடுகின்றோம். ஆனால் எல்லோருக்கும் சந்தோஷம். அவர் இன்னும் மீண்டும் வீடியோ செய்யணும். அவர் இன்னும் மீண்டும் வளர்ந்து எல்லோருக்கும் நல்ல இந்த எங்களுக்கு இதாக இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு கருத்து சொல்லி அவர் நல்ல வழியில் மீண்டும் மக்களுக்கு உதவி செய்யணும் என்றுதான் எங்களுடைய ஆசையும். அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் மீண்டும் அவருடைய வீடியோ பார்க்கறதுக்காக பார்த்து கொண்டிருப்போம். வேறு என்ன போல சரி பேசினது இருந்தால் சந்தோஷம் தெரியாது, அதை மன்னிச்சு கொள்ளுங்க. இத்துடன் முடிச்சு கொள்ளுறோம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.